தமிழ்நாட்டைச் சேர்ந்த கபடி வீராங்கனைகள் பஞ்சாபில் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக தமிழக அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொண்டது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அன்னை தெரேசா பல்கலைக்கழக வீராங்கனைகள் மீது கொடூரமாக நடத்தப்பட்ட தாக்குதல் காட்சிகள் தான் இவை. பஞ்சாபின் பதின்டான் நகரில் பீகாரைச் சேர்ந்த தர்பங்கா பல்கலைக்கழகம் மற்றும் அன்னை தெரேசா பல்கலைக்கழக அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. தொடக்க முதலே ஒருதலை பட்சமாக நடுவர்கள் புள்ளிகள் வழங்கியதாக தமிழக வீராங்கனைகளும் பயிற்சியாளர்களும் முறையிட கள நடுவர் கண்டுகொள்ளவே இல்லை. ரெய்டு சென்ற தமிழக வீராங்கனை பேக்கிக் அடித்த நிலையில் கடுப்பான எதிரணி வீராங்கனை தாக்கினார். இதனால் கபடி களம் போர்க்களமானது. நாற்காலிகள் பறந்தன. இரு அணி வீராங்கனைகளும் களத்திலேயே அடிதடி சண்டையில் ஈடுபட்ட நிலையில் நடுவரும் சேர்ந்து தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதலில் ஈடுபட்டார். பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்டது தொடர்பான செய்தியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வெளிக்கொண்டு வந்தது. இச்சம்பவம் தொடர்பாக நியூஸ் 18ற்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தார் அன்னை தெரேசா பல்கலைக்கழக கபடி அணி மேலாளர் கலையரசி. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பர்சனலா நம்ம டீம் பாண்டியராஜனை மட்டும் சட்டையை பிடிச்சு 4 பேர் இழுத்துட்டு போய் ரூம்குள்ள வச்சு 2 பேர் பின்னாடி பிடிச்சிட்டு அவரை அடிச்சு, அதுக்கப்புறம் சார் அவரு வெளியில எல்லாரும் வெளியில இருந்து கதவை தட்டி பிரச்சனை பண்ண உடனே வெளியில விட்டுட்டாங்க. அரசின் தலையீட்டை தொடர்ந்து பஞ்சாப் காவல்துறை பயிற்சியாளர் பாண்டியராஜனை விடுவித்தது. இதனிடையே வீராங்கனைகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் வெளிமாநிலங்கள் செல்வோருக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும் என துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி உறுதியளித்தார். கலையரசி அவங்க கூட நான் தொலைபேசியில் பேசிட்டேன். எந்த விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலை இல்லை. எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. கூட நாங்கள் இப்போ அந்த பிசிக்கல் டைரக்டர்ஸ் அனுப்பிச்சிருக்கிறோம், கோச்சஸ் எல்லாருமே பாதுகாப்பு தான் அனுப்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து எல்லா மாநிலங்களுக்கும் சென்று விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி சம்பவங்கள் ஏதாவது ஒரு நடக்கும்போது கண்டிப்பாக இனிமேல் அடுத்த வாட்டி போகும்போது இன்னும் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும். தமிழ்நாடு அரசின் துரித நடவடிக்கையால் வீராங்கனைகள் மீட்கப்பட்டதாக அன்னை தெரேசா பல்கலைக்கழக துணைவேந்தர் கரா தெரிவித்தார். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து இப்பொழுது அவர்களை பத்திரமாக தமிழ்நாட்டுக்கு அனுப்ப நமது உயர்கல்வித்துறை அமைச்சர் பெருமக்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் அனைவரும் இணைந்து நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டில் சமத்துவம் இருக்க வேண்டுமே தவிர சண்டைகள் இருக்கக்கூடாது எனவும், மாணவிகளின் பாதுகாப்பை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.